بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: والذي نفسي بيده أن يأخذ أحدكم حبله فيحتطب على ظهره خير له من أن يأتي رجلا فيسأله أعطاه أو منعه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யாசிப்பதை தவிர்த்து கொள்ளல், பிறரிடத்திலே கேட்டு வாங்குவதை தவிர்த்து கொள்ளல் சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1470 இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸில் வருகிறது, வல்லதி நஃப்சி பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லன் யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு, உங்களில் ஒருவர் தமது கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அதை தமது முதுகில் சுமந்து சம்பாதிப்பது ஒருவனிடம் வந்து யாசிப்பதை விட சிறந்ததாகும். அவன் யாசிப்பவருக்கு கொடுக்கவும் செய்யலாம், மறக்கவும் செய்யலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, யாசகம் கேட்பது, பிறரிடத்திலே தலை குனிவது அது சிறப்பான காரியம் அல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் புகாரிலே வருகின்ற ஹதீஸ், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன நாஸன் மின் அன்சார் ஸஅலு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹும். அன்சார்களின் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் யாசித்தார்கள், யாசகம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பிறகும் நபி அவர்களிடம் அவர்கள் யாசித்தார்கள். மீண்டும் மீண்டும் ஒருமுறை யாசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகும் அவர்கள் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது அனைத்தும் தீர்ந்து போன பின், என்னிடத்தில் உள்ள செல்வத்தை நான் உங்களுக்கு தராமல் பதுக்கி வைக்கவே மாட்டேன். ஆயினும் யார் சுயமரியாதையை பேணிக்கொள்கிறாரோ, யார் சுயமரியாதையை பேணிக்கொள்கின்றானோ அவனை அல்லாஹ் சுயமரியாதையோடு கண்ணியமாக வாழச் செய்வான். யார் பிறரிடம் தேவையற்றவனாக இருக்கின்றானோ அல்லாஹ் அவனை தேவையற்றவனாக ஆக்குகிறான். யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கின்றானோ அவனை அல்லாஹ் பொறுமையாளனாக ஆக்குகிறான். மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை எவருக்கும் கொடுப்பதில்லை என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுமையை கடைப்பிடிப்பது, இச்சந்தர்ப்பத்திலும் பொறுமையாக நாம் நடந்து கொள்வது, பொறுமையை ஏற்றுக்கொள்வது மார்க்கத்திலே முக்கியமானதொரு வழிமுறையாக நடைமுறையாக இருக்கின்றது. இச்சந்தர்ப்பத்திலும் பொறுமையை இழந்துவிடக்கூடாது. நாம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையை ஓட்டுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.